நல்லா கவனிங்க. இப்போ இங்கே தான் விஷயம் இருக்குது. திருமணம் ஆகும்போது என்ன நடக்கிறது? நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற விதமாக மட்டும் பார்க்கல. இப்போ இன்னொரு ஆள் கூட வந்தாச்சு இல்லையா, உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைச்சாச்சு. அதனால அவங்க பார்க்குற விதத்திலையும் உலகத்தை பார்க்க ஒரு கட்டாயம் அங்கே ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே தொடர்ந்து இந்த உலகத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தனியாக இருக்கும்போது பார்த்த மாதிரி பார்க்கறது இல்லை, உங்கள் வாழ்க்கை துணை மனைவி அல்லது கணவருடைய கண்களின் மூலமாக அவர்கள் பார்க்கிற விதத்திலையும் பார்க்கிறீர்கள். இது உங்களுடைய ஞானத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதுக்கு முன்னால் ஒரு விதமாக தான் யோசித்தீங்க. உங்கள் குணம் நலன் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் யோசித்தீங்க. பாசிட்டிவாக நலனை பாசிட்டிவாக யோசித்தீங்க, நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் அப்படி தான் மாதிரி போனீங்க. ஆனால் இப்பொழுது ரெண்டு விதமாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ எதை பார்த்தாலும் உங்கள் இயல்பான அந்த குணம் முதல்ல வருது, இப்படி தான் நான் செய்யணும் அப்படின்னு. ஆனால் டக்குன்னு நிறுத்தி யோசிக்கிறீங்க, என் புருஷன் எப்படி யோசிப்பான், அவர் ஒத்துக்கணும், எதுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டார், அவருக்கு இது ஒத்து வராது. அல்லது என் மனைவி எப்படி யோசிப்பாள், அவளுக்கு ஒத்து வராது, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு யோசிக்கிறேன். ரெண்டு விதமாக இப்போ யோசிக்கிறீங்க. அப்போ நான் சொல்கிறேன், இப்படி யோசிக்கிறதுனால சில நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு விதமான ஆளாக இருக்கிறீங்க, சாதாரணமாக அந்த விதத்தில் இந்த சூழ்நிலையில் செயல்பட்டுருக்க மாட்டீங்க. உங்கள் மனைவி வேறு விதமான ஆளாக இருக்கிறதுனால உங்களை செயல்பட வச்சு, அல்லது புருஷன் வேறு விதமான ஆளாக இருக்கிறதுனால உங்களை அவங்க விதத்தில் செயல்படுத்த வச்சு கடைசியில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படி செயல்படுறது தான் சரியான காரியம், அதனால தான் வெற்றி வந்ததுன்னு. நடந்திருக்கா இல்லையா? இந்த அம்மா சொன்னது தான் கரெக்டு, இல்லை இவர் சொன்னது தான் கரெக்டு, நான் எப்படியோ நினச்சிட்டேன், நானாக இருந்தால் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன், இவங்க பண்ணதாக அப்படியா. அப்போ என்ன ஆகிறது, இந்த உறவில் ஒரு பெரிய ஞானம் அங்கே உண்டாகிறது. நீங்கள் வேற ஒரு மனுஷனாகவே மாறிடுறீங்க. ஏன்னா இப்போ வேறு விதமாக திங்க் பண்ணுறீங்களே, முன்ன உங்கள் குணநலனை வச்சு அதன்படி தான் திங்க் பண்ணீங்க, ஒரு ட்ராக்கில் போயிட்டுருந்தீங்க. இப்போது இன்னும் வேறு விதமாக பார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய உலகத்தை நீங்கள் பார்க்குகிற விதம் இப்பொழுது மாறி இருக்கிறது, ஞானம் கூடி இருக்கிறது. ஆகவே வெற்றியும் உங்களுக்கு அதிகமாகும்.